ஓகே. ஹாய் சலோ. நான் எப்படி இருக்க? இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லாவே இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிடுங்க. நான் வந்துடுறேன் வேட்டைக்கு. எந்த வேட்டைக்கு? மாவு அவ்வளோதான். எவ்வளோ இருக்கு? மாவு காலி. மாவுலாம் இல்ல, மாவு காலி ஆயிடுச்சு. நேத்தே காலி மாவு காலி ஆகும். தொட்டுக்க நடி. இது சட்னி வச்சிருக்கியா இல்லையா? சாம்பாரா? ஆமா சாம்பார் போடு. இப்போ அப்படியே அந்த நெருப்பு அனல் எப்படி தெரியுது, கேமரால பயணமா தெரியுது. அப்படியா? நீ கூட ரொம்ப அழகா இருக்க. சரி கொஞ்சம் பாருங்க என்கிட்ட. ஐயோ ஒரே வெக்கமா. சரி ஊத்து நல்லா ஊத்து. நல்லா அப்படியே நெய் அப்படி நெய்யை நல்லா அப்படியே சைடுல ஊற்றி பொருளை எடுத்து போடு. நெய்யை பேசாம அப்புறம் ஏதாவது சொல்லி விட்டுருவேன் நான். ஏன்டி என்னாச்சு? நெய்யும் இல்லை எதுவும் இல்லை. போ அந்த பக்கம். உழைச்சி வர மனுஷனுக்கு நல்லா நீ அப்படியே அது வெங்காயமா போட்டு அப்படியே அழகா தூக்கி கொடுக்குறது இல்லை. சின்ன வெங்காயம் தான் இருக்கு, பெரிய வெங்காயம் இல்லை. இல்லைன்னா மட்டும் போட்டு கொடுத்துருவேன். ஏன்டி? சரி உனக்கு நான் வெங்காய தோசை போட்டு கொடுத்தது இல்லை. வெங்காய தோசை எங்கே தோசை போட்டு கொடுத்தா? தோசை எல்லாம் போட்டு கொடுத்தது இல்லை. தோசை போட்டு கொடுத்துருவீங்க. இப்போ முட்டை இல்லை. முட்டை இல்லை. வேணுமா முட்டை? டயர்டா இருக்குப்பா, தூக்கம் வருது. தூங்கிட்டேன்னா தோசை முடியா போயிடும். போய் தட்டை எங்க எல்லாரையும் எடுத்து எல்லாத்தையும் சாமான் எடுத்தா இங்கே வந்து வச்சிரு. அடுப்புகிட்ட உட்காந்து சாப்பிடுவாங்க சார். அடுப்புகிட்ட தான் உட்காந்து சாப்பிடுவேன். எல்லாம் ரெடியா தான் இருக்கு போல. ரெடியா இருக்கு. சாம்பார் கொஞ்சம் கெட்டியா இருக்கு, சூடு காய்ச்சி ஊத்திட்டேன். சரிப்பா சூப்பர். இன்னைக்கு வேற லெவலு. ரொம்ப கெட்டியா இருந்தா நல்லா. உப்பு மட்டும் போட்டுட்டு லைட்டா கொதிக்க விட்டுறேன். என்ன அப்ப நல்லா இருக்கும். அப்பனா காத்துல வேமா காஞ்சிரும். நீ அப்பனா அதுக்கு முன்னாடி சாம்பார்ல போட்டு வச்சிருக்கணும். என்ன சட்டி தோசை கல்ல வச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். என்னடா சாம்பார் ரொம்ப கெட்டியா இருக்கே அப்படின்ட்டு தனியை காய நான் சுத்துற எல்லாம் நம்ம கடை இல்ல. அதுக்கு முன்னாடியே நான் நல்லா தான் சுத்துவேன். ஆமா தனி திறமை வேணும் தோசை சொல்றதுக்குலாம். கல்லு நமக்கு நல்லா சூப்பரா மந்திருச்சு. கல்லு நல்லா மந்திருச்சு. நல்ல கல்லு. சரிப்பா சரி. நீ அப்படியே லைட்டா சாப்பிடுறது எங்கேயும் அடுப்புல உட்காந்தா நமக்கு எடுக்காது. சரி நான் உனக்கு சுட்டு தரேன். தண்ணிதான் எடுக்குது. அப்படித்தான், அது என்னன்னு தெரியல. போ சரி நான் சுட்டு தரேன் உனக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? அதனால ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னேன். அதனால என்ன ஒண்ணும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றது தெரியலையே. ஞாயிற்றுக்கிழமை அடுப்புக்கு விடுப்பு விட்டலாம்ன்றியா? அப்படிலாம் விடலாம் வேணாம். அப்படி கடையில எல்லாம் வாங்க வேணாம். சமைப்போம் வீட்டுல. நான்வெஜ் நாளைக்கு இது அடுப்பு மொழுகணும்னு இருக்கேன். காலைல எழுந்திரிச்சு கண்டிப்பா அடுப்பு மொழுகணும். எனக்கு ஒரு கோலப்படி இப்ப கடைக்கு கண்டிப்பா நீ போவ, கரெக்ட் தானே? பாப்பாவுக்கு அந்த நீ இது வாங்கி வந்துடல. அப்பர் இல்ல. சரி பால் இருக்கா? பால் இருக்கு. எத்த கொடுத்த பால் இருக்கு, காய வச்சுட்டேன். இது இப்ப இது பண்ணி இது வாங்கிட்டு லப்பர் வாங்கிட்டு ஒரு கோலப்படி பாக்கெட் வாங்கி வந்துரு. சரியா? சரிப்பா சரி. மறந்துடாத. அவசரக்காரிச்சு. அடுப்பு இப்பதான் சில குட்டி சோதிக்குது. இதுக்கு முன்னாடி சோதிக்க மாட்டேன்ருச்சு. அப்படியா? மழை எல்லாம் வந்து ரெடி பண்ணுவேன். மழை வந்தா ரொம்ப சிரமம் பாப்பா. எனக்கு ஒரு கூடார மாதிரி போட்டுத்தான்னு சொல்றேன், கேட்க மாட்டியே. சும்மா இருக்கும்போது யாரு இதுல கூடாரமா? ஆமா சொல்லிட்டு இந்த இப்படி இறக்கி போட்டு விடுச்சு. அதாவது மேல இருந்து இறக்கணும். பாதியில இருந்து இறக்கணும்னு வச்சுக்க, தண்ணி வந்து அடுப்புல விழுகும். மேல இருந்து இறக்கி விடணும். தார்பாயெல்லாம் சரி வராது. கொட்டாவியா வருதப்பா, தூக்கம் இல்ல. சரி கௌசு,
அப்படியே பொருவலை அப்படியே ஒரு தோசை எடுத்து வை, சுட சுட சாப்பிடுவோம். இருக்கும். சரி வாங்க மக்களே, நம்ம வீட்டில் இன்னைக்கு தோசை, வாங்க சாம்பார். சாப்பிடலாம். நிலாச்சோரா? நிலா தோசை. அப்படியே நிலா தோசை. வாங்க சாப்பிட. முருகல் தோசை. முருகல் தோசை சாப்பிட. நிலாவில் உட்காந்து உலா தோசை சாப்பிடலாம் வாங்க. மொறுமொறுன்னு இருக்கு. சூப்பர்.